ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் அறுவடை தாங்க செய்ய போகிறோம். பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் நம்ம வந்து விதை போட்டு கொண்டுட்டு வரணும். அதுவும் பாருங்கள், இது வந்து ஒரு சொத்தக்காய். இது மாதிரி காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாகவே வந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காய் எடுக்க முடியாது. தண்ணி வந்து மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பத்தலை. தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றுனாலும் பத்தலை. மழை வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து இல்லை. பீக்கங்காய் வந்து பறிக்கும் போது தான் பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஒரு பாகக்காய் பழம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்து போச்சுன்னு. காய் இருந்ததே தெரியல. பாகக்காய் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பழுத்து தொங்கிட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாகக்காயும் ஃபேவரட் காய் தான். ஆனால் இது இலை மரவில் இருந்ததே தெரியல. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிஞ்சு வச்சுருக்கு பாகக்காய். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னா, நம்ம பீக்கங்காய் செடியை கட் பண்ணி விட்டுட்டு பாகக்காய் செடி வந்து நம்ம ரெடி பண்ணோம்னா பாகக்காய் வந்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது பழுத்துருச்சு. இது இனிமேல் விதைக்காக தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்களா, பாகக்காய் பிஞ்சு. மெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வேணுங்க. செடிகள்லாம் வந்து நல்லா காய் வைக்கணும் அப்படின்னா தண்ணி வேணும். அதாவது இந்த பீக்கங்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி விடுறோமோ அந்தளவுக்கு காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீளமாக வைக்கும். பீக்கங்காய் வந்து இதோட வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீக்கங்காயெல்லாம் பறிக்க முடியாது. இது பாருங்க, ரொம்ப குட்டி குட்டி காய் தான். காய் ரொம்ப சின்ன சின்ன காய் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பீக்கங்காய் பறிச்சாச்சு. ஹாப்பி கார்டனிங்.